ஸோ கைஸ் WrestleMania 42க்காக மல்டிபிள் மேட்சஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டார்ஸோட இன்ஜுரி அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்திருக்கு. ஸோ அதில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. மல்டிபிள் பேப்பர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹால் ஆஃப் ஃபேம் ரிலேட்டட் அப்டேட்ஸும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துச்சுங்க. அப்போ தான் மென்ஷன் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, நம்ம டைம் ஸ்பெண்ட் நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கிக் ஆஃபே ஒரு தரமான அப்டேட் நம்மளோட LA Knight ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக LA Knight வச்சு WWE என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை ப்ராப்பரான ஃபியூட் அவர் கொடுக்கல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்றதை LA Knight இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து WrestleMania பேஜில் வைக்கலன்றதை ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை LA Knight வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ் பேஜில் ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ LA Knight வந்து WWE ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய ஃபார்மல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான LA Knight பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு எல்போ இஷ்யூ இருக்காமல், ஸோ எல்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்காமல், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக LA Knight வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண விடாமல் WWE வச்சிருக்காங்கன்றதை LA Knight வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுதான் மெயின் ரீசன் இப்போ வரைக்கும் கரண்டாக ரோட் டு WrestleMania 42 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா LA Knight இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மல்டிபிள் ரூமர்ஸ்லேருந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LA Knight வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக LA Knight இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா LA Knight பிப்ரவரி 29 நடந்த ஸோ எலிமினேஷன் சேம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் எந்த ஒரு ரெஸ்லிங் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ரெண்டாவது நம்மளோட EST பியாங்கா பெலர் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ பியாங்கா பெலரோட இன்ஜுரி அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பாடி ஸ்லாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக பியாங்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரைனிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க WrestleMania 42 பேஜுக்கு WWE கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வரைக்கும் கண்ட லைட் வெயிட் மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலர் எடுத்திருக்காங்களாமா. இன்னும் கம்ப்ளீட்லி ரெஸ்லிங் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட பியாங்கா பெலர் வந்து ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்கல. இப்போ வரைக்கும் கண்ட லைட்டாக ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க WrestleMania 42க்குள்ளே ஃபிட் ஆயிடுவாங்களான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் கண்ட கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலருக்கு லாஸ்ட் WrestleMania அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு. அந்த மேட்ச்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் இன்ஜுரி இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் WrestleMania கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஆகிப்போம். அதான் செலிபிரிட்டிஸ் WrestleManiaக்கு வர போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தா WWE வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எபிசோடில் ஐஷோ ஸ்பீட் அண்ட் ஆல்சோ ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கண்ட அவங்க லிஸ்ட்டில் டாம் பிராண்டியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 3 செலிபிரிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE WrestleMania கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்களாமா. ஸோ WrestleMania வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பரியோவில், ஸோ WrestleMania WWEக்கு பெரிய பேப்பரியோன்றதை விட ரெஸ்லிங்லேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பேப்பரியோன்னு கன்சிடர் பண்ணப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி ஆகணுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல், டாம் பிராடி அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஐஷோ ஸ்பீட் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania ஸ்டேஜுக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி WWE விருப்பப்படுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ஃபியூட்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் ஒரு ஃபன்னியான ஃபியூட் தான், அதை நான் ஃபியூட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஜெல்லி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிற மாதிரி ஸ்மாக் டவுனில் காட்டியிருந்தாங்க. இவங்க லிஸ்ட்டில் டாம் பிராடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆவர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அதான் நம்மளுடைய செல்சி கிரீன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கண்டா செல்சி கிரீனோட இன்ஜுரி அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஒரு குட் நியூஸே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெஸ்ல் வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட் ஃபில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வராங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து WrestleMania 42க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிடுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிபிள் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மாக் டவுன்லேயே மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக அதை வச்சு WWE ஸ்டோர்லைன் பண்ணலான்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுடைய இன்ஜுரி அப்டேட் கேட்கும்போது ஸோ அவங்க WrestleMania 42க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபில்ஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்ல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குட் நியூஸ். 5வது நம்மளுடைய கெரியர் கில்லர் அண்ட் ஆல்சோ ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியனான கந்தர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கண்டா ரிங் ஜெனரல் கந்தருக்கு WrestleMania 42ல என்ன பிளான், ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெஸ்ல் வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட் ஃபில்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா WWE ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ரேமோ ஸ்டுடியோக்கும் கந்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் டிஃபெண்டிங் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania புக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட் என்ன ஆகிப்போச்சுன்னா ஸோ ரேமோ ஸ்டுடியோக்கு இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 42க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் WWE என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும்
கரண்டாக நம்முடைய கந்தருக்கு வந்து சப்ஸ்டைனல் ஒரு ரோல் கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. சப்ஸ்டைனல் ரோல் மீன்ஸ் ஒரு சின்ன ப்ரோமோ செக்மெண்ட், பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக அவருக்கு மேட்ச் இருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சொல்லணும்னா WWE இது ஒரு கிம்மிக்காக எப்படி எடுத்து பண்ண யோசிச்சாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. கெரியர் கில்லர்ன்றது ஒருத்தர் கெரியரை முடிக்கிறது ஒரு கிம்மிக்காடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட கிம்மிக்காடாக முடிப்பீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது கண்டிப்பாக WWEக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறானுங்கன்றது தெரியல. கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியரில் தான் போய் எனக்கு தெரிஞ்சு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் நியூ கேண்டிடேட்ஸை பிறகு கரண்டாக WWE ஹால் ஆஃப் ஃபேம்காக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்னிஸ் ப்ரவுன்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கு இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. WWE ரொம்ப பெருமைப்படுது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது. ஸோ இவங்களுடைய லெகசி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேட்னிஸ் ப்ரவுன்றவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லிங் ஃபைட் கொண்டு வந்தவங்க தான். இவங்க வந்து நம்ம கர்டங்கல் மாதிரி தான். ஸோ சம்மர் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஸோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்திருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட் பரிங் கண்டா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்டே நைட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பரிங் கண்டா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாண்டு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் USK வர்சஸ் ரெகுலர் வர்க்கஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ இன்டர் கண்டென்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா அவரோட டைட்டில் கோஃபி கிங்ஸ் அகைன்ஸ்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நேஜெக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் அவங்களோட டைட்டில் நம்மளுடைய பேலி லைரா வெல்கரி கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. கூடவே நம்மளுடைய வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூயார்க் ஸ்ட்ரீட் ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஊசஸ் அவங்களோட டைட்டில் நம்மளுடைய லோகன் பால் ஆஸ்வின் திரிக் அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க கைஸ். அண்ட் ஆல்சோ இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ராக்ஸன் பெரஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணப்படுது. ஸோ அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நியூஸ் எல்லாமே ட்ரஸ்ட் தான். ஸோ இன்சைடர்ஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பலாம். ரெண்டாவது நம்ம எல்லாம் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நிக்கி பெல்லாக்கு பிறகு கண்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு PW இன்சைட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ சமயத்தில் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய பெல்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கமிட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட அலெக்ஸா பிளேஸ் ஷார்லட் ஃபேருக்கு அகேன்ஸ்டாக. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் லெஜெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பெல்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணதோட ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி இப்போதைக்கு கண்ட என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னா, அந்த மேட்ச்சில் நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டாங்களாமா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன்ஜுரி ஆயிருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது WWE இப்போ வரைக்கும் கண்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக இதை வச்சு என்ன ஸ்டோர் லைன் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இது ஒரு லெக் இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போ உங்களுக்கு ரெக்கவரி எதுவும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க முடியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத நிலையில் ஆல்ரெடி இவங்க சாம்பியன்ஷிப் ஃபியூட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வச்சு ஒரு மல்டிபிள் மேன் மேட்ச் புக் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போதைக்கும் கண்ட நம்ம நிக்கி பெல்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது. என்ன நடக்குதுன்றதை அப்புறமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது ரெசல்மேனியாவில் ஒரு ஹெல் இன் எ செல் ஃபீச்சர் பண்ண போகிறாங்கன்றத நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஹெல் இன் எ செல்னு பார்க்கும்போது ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுக்கான மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ்லாம் ஆகி அது அன்சாங்ஷன் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நவ் WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல்லாக புக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு முடிவில் WWE இருக்கிறதா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன மேட்ச்சில் போடுவானுங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அதான் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ பிரிங்கிங் கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் தோக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசியிருக்காருன்றதை டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கிளினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ரோமன் ரெயின்ஸ். அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து ரெசில்மேனியாவில் நான் ஸ்ட்ராங்காக வின் பண்ணிடுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் தோத்தா அதுக்கான காரணம் என்னமா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து என்ன CM Punk தோக்கடிக்க முடியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது மட்டும் இல்லாமல் பங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அத்லீட்டாக வந்து பார்க்குறத விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்படிட்டர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் பெருமிதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக நான் நல்லா ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க கூட முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேபி நான் எமோஷ்னல் ஆகிட்டா என்னை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிறது பங்குக்கு ஈஸின்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவங்களுடைய ரைவல்ரி ரொம்ப பர்சனலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கண்ட தலைவனே ஒரு ஹிண்ட்டு கொடுத்து விட்ருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்கமிங் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்கமிங் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ரெசில்மேனியாவாக பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 4 ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஃபேஸ் ஆஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷ் டாக் தான் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இவங்களோட ஃபியூடை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே OTC பற்றி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக பெக்கி லிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா
பேசியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீப் ஹீட் போட்காஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டார்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வரணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஷோ ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் ரொம்ப டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேனாக நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அக்ரி பண்ணுவேன். ஏன்னா ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் ஓடிசி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஓடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக ஒரு 4 வீக்ஸ் ஓகே நீங்கள் விட்டுருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் முன்னாடி பிளட் லைன் ஸ்டோர் லைனில் இருக்கும்போது ஸோ ரெசில்மேனியா 41 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து திடீர்னு ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே என்கேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணாங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் மற்ற ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் எடுத்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணி தான் வரணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ரோமன் ரெயின்ஸ் வந்தால் ஷோ ஆஃப் பண்ணால் போதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்றத பெக்கி லிஞ்ச் பேசியிருக்காங்க. அவங்க எதுவும் தப்பாக பேசல. ஸோ எதார்த்தத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். இனிமேல் இருக்க நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.